நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, துயரம் என்ற போது துணையாய் வந்த தெய்வமே, உள்ளம் நொறுங்கி உடையும் வேளை உன்னை தேடி ஓடி வந்தேன். கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. கருணை தெய்வமே, கரங்கள் தாருமே. காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் காலை நிலத்தில் நடத்தினாய். விடியல் நோக்கி நெருப்புத் தூணாய் பாலை நிலத்தில் நடத்தினாய். கடலை அடைய துடிக்கும் ஆராய் உந்தன் வழியில் நடக்க வந்தேன். உடனே வாருமே, உதவி தாருமே. உடனே வாருமே, உதவி
அன்பு தெய்வமே, காலம் தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே, காலந்தோறும் கரங்கள் தாங்கியே என்னை காத்திடுவாய். காக்கும் எந்தன் அன்பு தெய்வமே. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 37 முடிய. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கல்லிய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கு பேசுகின்றவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே சகோதரிகளே, இன்றைக்கும் இது போன்ற அற்புதங்கள் நமக்கு குணப்படுத்துதல் அதிகமாக தேவைப்படுகிறது. இந்த உலகத்திலே, சமூகத்திலே, நம்முடைய இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே, ஏன் நம்முடைய திருவவைகளிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், அடாவடித்தனங்கள், வெறித்தனங்கள் இவைகளெல்லாம் காண்கின்ற பொழுது நம்மிலே பலரும் பேசப்படுவதை காதால் கேட்பதும் இல்லை, கண்ணால் கண்டால் அதை காண்பதும் இல்லை, வாயால் வெளியே சொல்வதும் இல்லை. எனவே நாமும் பல வேளைகளிலே இதே ஊமையர்களாக, செவிடர்களாக, அந்த வார்த்தை சரியில்லைதான் இருந்தாலும் சொல்லுகிறேன், காது கேளாதவர்களாக, பேச்சற்றவர்களாகத்தான் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவரே எங்களை குணப்படுத்தும் என்று இந்த நாளிலே வேண்டிக் கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செவிடர்களும் வாய்ப்பேச முடியாதவர்கள் நம்மிடையே இல்லையா? ஒரு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு குடிகார கணவன் மனைவி அடித்துக் கொண்டே வந்தார். முதலில் அவள் அமைதியாக எதிர்ப்பு தெரிவித்தாள். மீண்டும் அவன் தொடர்ந்ததால் வலி பொறுக்க முடியாமல் அழுதாள், கத்தினாள். பேருந்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஒருவர், டிரைவர் வண்டி நிறுத்துங்கள் என்று சொல்லி, ஏயா இந்த பெண்ணை அடித்துக் கொண்டே வருகிறாயே என்று கேட்டேன். ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தினார். அவரும் அவரோடு சேர்ந்து அந்த மனிதரை கண்டித்தார். மனதில் ஒரு கேள்வி அலைமோதி கொண்டே இருந்ததாம். ஏன் யாருமே தட்டி கேட்கவில்லை? தட்டி கேட்டால் தட்டி வைப்பார்களா? ஏன் காது கேட்கவில்லையா? அல்லது எல்லாருமே ஊமைகளா என்ற பல கேள்விகள். இது உண்மைதான். இந்த கேள்வி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை கண்டும் காணாமலும் கேட்டும் கேளாமலும் சென்றால் இயேசுவின் இந்த பைத்தியம் பிடித்த நமக்கெல்லாம் தேவைதான். நாம் தான் காது கேளாதவர், நாம் தான் திக்கு வாய் உள்ளவர்கள், வாய்ப்பேச இயலாதவர்கள். என்னிடத்துல கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்களே, தைரியமா பேசுறீங்களே அப்படின்னு. ஏன்னா இந்த பணிக்கணும் வந்தாச்சுன்னா பேசிதான் ஆகணும். யாரை கண்டு பயப்பட வேண்டிய தேவை இருக்குது நமக்கு? நம் காதுகளுக்குள் இயேசுவின் சில அதிரடி வைத்தியம் தேவைப்படும். நாம் நம் காதுகளை திறந்தால், நமது வாயை திறந்தால், வாய் பொத்தி காதுகளை பொத்தி வாழும் எத்தனை குரல் இழந்து அடித்தள மக்களுக்கு குரலும் வாழ்வும் கொடுத்த புதிய இயேசுவாக இருப்போம். நம்மை பார்த்து எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் என்பார்கள், பாராட்டுக்கள் கிடைக்கும். எப்பத்தா என்றார் இயேசு, காதுகள் திறக்கப்பட்டன. இதுதான் இன்றைய நற்செய்தி. கேட்காத காதுகளை கேட்க வைக்கிறார் இயேசு. இந்த புதுமை நாள்தோறும் இயேசு நமது மத்தியில மாற்ற வேண்டியிருக்கிறது. ஏனெனில் காது கேட்காதோர் நம்ம மிக பலர் இருக்கிறோம். குறுமடங்கள்ல ஊன்னு சொல்லி கொடுக்கிறவங்களே
பங்குகள்ல சமூகத்துல ஒரு நாள் கூட அவங்களால நிம்மதியா பணி செய்ய முடிவதில்லை. அநியாயத்தை பார்த்தாலே இவங்க சொல்றது கிடையாது. ஆனா அங்க கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் அநியாயத்துக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. இங்க சொன்னா ஃபாதர் நீங்க அதை கொஞ்சம் பேசலாம எடுத்து சொல்லாமல அந்த ஆட்கிட்ட போய் நமக்கு எதுக்கு இந்த வம்பு என்று ஒதுங்கி விடுகிற ஆட்களை பார்க்கிறோம். ஏழைகளின் அழுகுரல் கேட்காதோர் நம்மிலே பலர் இருக்கிறோம். நலிவுற்றோரின் குரலை கேட்காதோர் நம்மிலே பல பேர் இருக்கிறோம். ஒடுக்கப்பட்டோரின் குரலை கேட்காத அல்லது அவலங்களை காணாத பலர் நம்மிலே உண்டு. உதவி என்று கோரும் அயலாரின் குரல் கேட்காதோர் இருக்கின்றோம். அன்பு செய்கின்றோம் என்று சொல்லுகின்ற அன்பர்களின் குரலை கூட கேட்காமல் பலர் நாம் இருக்கிறோம். நாள்தோறும் நம்முடன் பேசும் இறைவனின் குரலை கேட்காமல் பலர் இருக்கிறோம். என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறுகிற இயற்கையின் குரலை கேட்காமல் நம்மிலே பலர் உண்டே. தவறுகள் செய்யும் போதெல்லாம் தட்டி கேட்கிற மனச்சான்றின் குரலை கேட்காமல் நம்மிலே பலர் உண்டு. நமது காதுகள் திறக்கப்பட வேண்டும். மனச்சான்றின் குரலை, இறைவனின் குரலை, இயற்கையின் குரலை, உதவி வேண்டுவரின் குரலை நம் காதுகள் கேட்க வேண்டும். அதற்காக இயேசு எப்பத்தா என்று மீண்டும் எப்பதான் அறைகூல் கொடுக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம். நம்மை தேடி வந்த நோயாளர்களை குணமாக்க இயேசு பல்வேறு வழிமுறைகளையும் கையாண்டார். சிலரை தொலைவிலிருந்தே குணமாக்கினார், சிலரை தொட்டு குணமாக்கினார், சிலரை தொடாமல் உம் நம்பிக்கை உண்மை நலமாக்கிட்டு குணமாக்கிட்டு என்று சொல்லி குணமாக்கினார். நமக்கு அப்படிதான் பல அவலங்களை காணுகிற பொழுது தூரத்திலிருந்து சொல்ல வேண்டியிருக்கும், இல்லைன்னா பக்கத்துல போய் சொல்ல வேண்டியிருக்கும், இல்லைன்னா அடிச்சே சொல்ல வேண்டியிருக்கும். அதுதான் நம்முடைய குணப்படுத்துகிற மருத்துவம். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கிற காது கேளாத திக்கி பேசுகிற மனிதரை இயேசு குணப்படுத்திய முறை நம் கவனத்தை இருக்கிறது. இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து சென்று தமது விரல்களை அவர் காதுகளிலே இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டு பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படி என்றார். இந்த மனிதரை குணமாக்க இயேசு கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. அன்புக்கினியவர்களே, நாமும் இந்த சமூகத்திலே அல்லல்படுகிற அவல நிலையில் வாழுகின்ற மக்களுடைய நிலைகளை குறித்து மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு குரலும் முக்கியமானது, ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவர்கள் என்ற ஒரு திருச்சபையின் இன்றைய இணைந்து பயணிக்கின்ற திருவாவினுடைய முழு மூச்சான அந்த சிந்தனையை உள்வாங்குவோம். நாமும் இறைவேண்டல் செய்யும் போதெல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, அதாவது இறை தந்தையை நோக்கி நமது உள்ளத்தை எழுப்பி தூய ஆவியின் துணையோடு நம்பிக்கையோடு இந்த சமூகத்தை, நோயாளித்தனமான சமூகத்தை குணப்படுத்துவோம். நமது காதுகள் கேட்கட்டும், நமது கண்கள் பார்க்கட்டும், நம்முடைய வாய்கள் பேசட்டும். ஆமேன். மன்றாடுவோமாக. வானக தந்தை இறைவா, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பல பேரை எங்களிலே குணப்படுத்தி அவல் நிலைகளை கேட்கவும் அதற்கு எதிராக குரல் கொடுக்கவும் எங்களை உருவாக்குவதற்காக, எங்களை குணப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களது இதயத்தை திறந்தருளும். கேட்க வேண்டிய குரல்களை தவறாமல் கேட்கவும், சொல்ல வேண்டிய சொற்களை அநியாயங்களுக்கு எதிராக சொல்ல வேண்டிய முறையிலே சொல்லவும் எங்களுக்கு அருளை தாரும். முதல் திருமகனின் மாதிரியை பின்பற்றி நாங்களும் நம்பிக்கையோடும் தூய ஆவியாரின் துணையோடும் உம்மை நோக்கி மன்றாடும் அருளையும் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, ஆமேன். விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே. குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. குடிபோதையில் பேதையானும் தெய்வமே. குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே. தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென்.
இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மப்பகரி மப்பகரி சரி சாரிகா மப்பகரி மப்பகரி சரி சாரிசா. இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. இமை பொழுதும் எமை மறவா இயேசு இதயமே, இதயத்துள்ளே இதயமான இயேசு இதயமே. சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே, சுமையெல்லாம் தான் சுமக்கும் இயேசு இதயமே. சுடராக எமை மாற்றும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. பதனி சகாரி சரி,
பதனி சகாரி சசா பதனி சகாரி சரி பதனி சகாரி சசா. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. மனிதநேய உணர்வு தரும் இயேசு இதயமே, மன்னிக்கின்ற குணமும் தரும் இயேசு இதயமே. உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே, உலகெல்லாம் பாசம் பொழியும் இயேசு இதயமே. உயிராக எமை காக்கும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. நீதி வழியில் நிதம் நடத்தும் இயேசு இதயமே, நிலையான நிம்மதி தரும் இயேசு இதயமே. அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே, அருள்வரம் சுரந்து வழங்கும் இயேசு இதயமே. அகலாது எமை நடத்தும் இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே, இதயமே இதயமே இயேசு இதயமே. இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே, இரக்கமாயம் இதயம் ஆளும் இதயமே. இதயமே இதயமே இயேசு இதயமே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே